சாப்பிடவே கூடாதுன்னா, அது எப்படி மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருக்கு. மார்க்கெட்ல இருக்குன்னா, நம்ம அத சாப்பிடலாம் தானே அர்த்தம். ஸோ அதனால வந்து அதுல அதே மாரி பிராய்லர் கோழி தான் எல்லாரும் சாப்பிடுறோம். ம். முக்காவாசி நீங்க எந்த கடையில போயிட்டு நீங்க சிக்கன் பிரியாணினா சொல்லுங்க, இல்ல சிக்கன் 65னா சொல்லுங்க, சில்லி சிக்கன்னா சொல்லுங்க. உங்களுக்குன்னா நாட்டுக்கோழிய தான் தனியா சொல்லுவான். நாட்டுக்கோழி பிரியாணி வேணுமான்னு கேட்பான். சிக்கன் பிரியாணினா பிராய்லர் கோழி தான் வரும். ஸோ ம். அந்த சிக்கன்லயும் பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் இது எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ அதனால அதுல வந்து நம்ம ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். அதான் இது பொதுவா இந்த நீங்களே சொல்ட்டீங்க. இந்த பிராய்லர் சிக்கன் அப்படிங்கிறதெல்லாம் அதுலயும் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதுலயும் வந்து உடம்புக்கு ஆபத்தானது ஒண்ணா இருக்கு அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க சார். அது எந்த அளவுக்கு உண்மையானது சார்? சார் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நாட்டுக்கோழில மட்டும் இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்க மாட்டாங்களா? ஏன் பிராய்லர் கோழில மட்டும் தான் இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்கணுமா? இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்கறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா, நாட்டுக்கோழியா இருந்தா என்ன? பிராய்லர் கோழியா இருந்தா என்ன? ஆடோ, மாடோ எதுவா இருந்தாலும் இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்கலாமே! ஸோ ஏன் அது இப்படி கருத்து வருது அப்படின்னா, பிராய்லர் கோழிகள் பொறுத்தவரைக்கும் நெறைய பண்ணைகள்ல அத தான் ஈஸியா வளர்க்குறாங்க. வளர்க்கும்போது வந்துட்டு அது வெயிட் கொஞ்சம் வரணுன்றதுனால, சில பேர் லாப நோக்கத்துக்காக அந்த கோழிகளுக்கு வந்து குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளதான். அத ம். கண்காணிக்க வேண்டியது யாரு? திருப்பியும் வந்து இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர்ஸு யார் வந்து இதெல்லாம் செக் பண்றாங்களோ, அவங்க தான் அந்த அரசு தான் கண்காணிக்கணுமே தவிர, ம். இது வந்து வாங்குற கன்சியூமர்ஸ் நம்ம எப்படி பார்க்குறது? நம்ம கோழி கடைக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷா கோழி வாங்குறோம். அவ்வளதான். நம்ம இது ம். இருக்கா அறுக்குறானா? ஃப்ரெஷ்ஷா இருக்கா? செத்துப்போன கோழியா இல்லல்ல? 1 வாரம், 2 வாரம் முன்னாடி செத்த கோழியா இல்லல்ல? இவ்வளோ தான் நம்மனால பார்க்க முடியும். மத்தபடி வந்து அவன் இன்ஜெக்ஷன் போட்டு வளர்த்தானான்றது பார்க்குறது நம்ம வேலை கிடையாது. அது அவங்களோட வேலை. நம்ம எப்படி சார் டெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு டாக்டரா நானே இருக்கேன். நான் எப்படி போய் உட்காந்து அந்த கோழில என்ன இருக்குன்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி